நடக்க முடியலன்னா சொல்லு, ட்ராலி எடுத்துட்டு வரேன், அதுல உட்காந்துட்டு போயிடலாம். இதுக்கடி இத்தனை என்னன்னு கோரஸு. சரி சரி, எந்திரிக்க முடியாம கிடைக்கேங்கிறதுக்காண்டி கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே உருட்டிக்கிட்டு போங்க. மாடனே அக்கா பார்த்து உருட்டுடி. அனசாக்கா வா, நம்ம 2 பேரும் ஓடி போய் சாமான வாங்கிட்டு வந்துருவோம். மூஞ்சி முகரையும் பாரு, வந்து தொலை. வாங்க. ஐயோ, ரொம்ப எதுவும் வலிக்குதாக்கா? ஒன்னும் இடுப்புல எல்லாம் அடிப்படல? இல்ல இல்ல மாடனே, லேசா நரங்க வலிச்சாப்புல இருக்கு. வீட்டுக்கு போய் கோடாலி தைலத்தை போட்டு தேய்ச்சா சரியா போயிடும். சரி அன்னைக்கிலிக்கா, இந்த எரும மாடை நம்பி உள்ள அனுப்பியிருக்கோம். என்ன வேற பண்ணி வைக்கிறதுன்னு தெரியலையே. கரெக்டா ஜாமான்லாம் வாங்கிடுவாளா? அவளை நம்பி அனுப்பல, அதான் கூட வனசா போயிருக்கல்ல, எல்லாத்தையும் அவ பாத்துக்கிருவா. அவ இருக்கையில என்ன பிரச்சனை? இல்லைன்னா நெடுவாளியை மட்டும் நம்பி அனுப்புவோனா? சரியா சொன்னீங்க அன்னைக்கிலிக்கா. இல்லைன்னா இவளை நம்பி ஜாமான் வாங்க விட முடியுமா? சரியா சொன்ன மாடனே. காசு சாமான் வாங்குறதுக்குன்னு ஒரு 40,000 ரூபாய் இருக்கு. மாமா ஒரு 20 ரூபாய்க்குள்ள சாமானை முடிச்சுக்கிட்டு 20 ரூபாய் கையில வச்சுக்கிறேங்க, காய்கறி எல்லாம் வாங்கணும்லன்னு சொன்னாங்க. அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிருவோம். எதுக்கு நிறைய வாங்கி போட்டு வீணா போயிடுச்சுன்னா என்ன செய்யறது? மாமா சொல்றது கரெக்டு தான் நிக்கலிக்கா. நம்ம பாட்டுக்கு வதன ஜாமானை வாங்கி போட்டோம்னா தேவையில்லாம கடனும் ஆகும். அப்புறம் ஊறுப்பட்ட அரிசி பருப்புன்னு எல்லாத்தையும் வீணாக்கி போட்டு தெண்டத்துக்கு மண்ணை பதைச்சு விக்கில தான் கொட்டுவோம். அதுக்கு கரெக்டான அளவுல சாப்பாடு செஞ்சு முதல்ல எத்தனை பேர் ஒரு வாரத்துக்கு வராங்கன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் அடுத்த வாரம் கூட்டிக்கலாம். இந்த வாரத்துக்கு மட்டும் நம்ம ஜாமான் வாங்கிட்டு போனா போதும். ஆமா ஆமா, ஒரு வாரம் வச்சு பார்த்தா தானே எந்த தொழிலும் தெரியும். அதுக்கப்புறம் கூட குறைச்சு போட்டுக்கரலாம். ஏ வனசக்கா, காட்டு நெடுவலி. ஆமா வாங்காம அங்கேயே என்னத்தை ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாமான் தானே நெடுவலி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆஃபர்ல இருக்கிறத மட்டும் ஒரு 5 கிலோ 5 கிலோவா வாங்குவோம். ஆஃபர் இல்லாததை 3 கிலோ 3 கிலோ வாங்கினா போதும்ல. என்னது 5 கிலோவும் 3 கிலோவும் வாங்க போறியா? எக்கா, நீ என்ன பழைய மாதிரி தள்ளு வண்டியில கடை வியாபாரம் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டியா? ஹோட்டல் ஆரம்பிக்க போறோம்க்கா. லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இல்லடி, முதல்ல அக்கா ஆஃபர் உள்ளதை மட்டும்தான் வாங்க சொல்லுச்சு. அதைத்தான் நானும் சொல்றேன். பக்கியல ஆஃபர் இருக்கிறப்பவே அள்ளிக்கிறணும்ல. 5 கிலோவுக்கு 1/4 கிலோ ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அப்ப 10 கிலோவுக்கு 1/2 கிலோ கொடுப்பாங்க. அப்ப 15 கிலோவுக்கு 3/4 கிலோ. 20 கிலோவுக்கு 3/4 1 கிலோக்கா? ஆமா ஆமா, 1 கிலோ கொடுப்பாங்கடி. 1 கிலோ உளுந்து எவ்வளவு? 1 கிலோ உளுந்து இரு பாக்குறேன். எங்களுக்குள்ள விலை போட்டிருக்குன்னு தெரியலடி, பின்னாடி போட்டிருப்பாங்களோ? அட ஆமாக்கா, இந்த எம்ஆர்பி ரேட்டு 150 ரூபா போட்டிருக்கு பாரு. ஆமா ஆமாடி நெடுவலி, 150 ரூபா போட்டிருக்கு. பாத்தியா பாத்தியா, 1 கிலோ உளுந்து எப்படி போட்டிருக்கு? 150 ரூபா போட்டிருக்கு. நம்ம 5 கிலோ வாங்கினோம்னா 1/4 கிலோ உளுந்து ஃப்ரீயா கிடைக்குது. அப்ப 20 கிலோ வாங்கினோம்னா 150 ரூபாய்க்கான 1 கிலோ உளுந்து ஃப்ரீயா கிடைக்குதா? ஆமா கிடைக்குது. ஆனா அம்புட்டு உளுந்து நம்மளுக்கு தேவையில்லை இல்லடி, முதல்ல கொஞ்சமா வாங்கிக்கிருவோம். அங்கேதான் நீ தப்பு பண்ற. முதல்ல கொஞ்சமா வாங்கிக்கிறோம்னு ஆஃபர் இல்லாத நேரத்துல வந்து வாங்கினீங்கன்னா விலை கூட தானே விற்கும். 1 கிலோ உளுந்துக்கு நம்ம இட்லி ஊற போட்டா எத்தனை நாளைக்கு இட்லி சுடலாம்? 1 கிலோ உளுந்த நாங்க இட்லி தோசைக்கு போட்டோம்னா நாங்க 2 மாசத்துக்கு என் குடும்பத்துக்கு வச்சுக்கிருவோம். ஏ லூசு, கடைக்கு எத்தனை நாளைக்கு வச்சுக்கிருவ? அத கணக்கு பண்ணாதாண்டி தெரியும். அதானே, உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இம்பிட்டு நாள் இட்லி கடை வச்சிருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரி, எனக்கிட்டும் தெரியாது, நீ சொல்லு. 1 கிலோ உளுந்து நம்ம கடைக்கு எம்பிட்டு நாளைக்கு வரும்? அது தெரிஞ்சா நான் என் மாமியா கிளவிட்ட திட்டு வாங்க போறேன். எருமை, நானாவது கணக்கு பண்ணி சொல்லிடுவேன். உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது, என்னைய திட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமான்னு சண்டை போடுறதுக்கு நம்ம இங்க வரல. குறைஞ்ச விலையில நிறைய பொருட்களை எப்படி வாங்கிட்டு போறது, அதுவும் ஆஃபர்ல எப்படி அள்ளிக்கிட்டு போறதுங்கிறதுக்காகத்தானே நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஆமா, ஆமாண்ணா ஆமாவோட நிறுத்திக்கிறேன். இந்த ஆவண்ணா ஈனா ஈயண்ணா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? ஆஃபர் போட்டிருக்கையில அள்ளிக்கிட்டு போவாளா போத்து கணக்கு பாத்துக்கிட்டு இருக்க. சரிவா, முதல்ல உளுந்து எத்தனை கிலோ வாங்குவோம், பருப்பு எத்தனை கிலோ வாங்குவோம்னு அக்காட்ட போய் கேட்டுட்டு வருவோம். எதுக்கு? இம்பிட்டு நாளும் குடும்பம் நடத்தி உங்களுக்கு இது கூட தெரிய மாட்டேங்குது. இட்லி கடை போட்டு உங்களுக்கு இந்த விவரம் கூட புரிய மாட்டேங்குதுன்னு நான் உன்னை கழுவி ஊத்துனது மாதிரி அது நம்மளை கழுவி ஊத்துறதுக்கா? இது உனக்கு தேவையா? வேணாம். அப்ப பேசாம வா. எதை எம்புட்டு வாங்கணும், ஆஃபர்ல எம்புட்டு ஃப்ரீ பண்ணணும்னு எனக்கு தெரியும். யூ கோ, பின்னாடி வா. கோனா போன் தானடி நெடுவலி சொல்லுவாங்க, கம்முனா தானே பின்னாடி வரணும். இந்த விளக்கணையெல்லாம் நல்லா பேசு. ஆனா எப்படி பொருளை வாங்கணுங்கிறதுல மட்டும் கோட்டை விட்டுரு. வந்து தோலை. கம் ஐயோ, ட்ராலி எடுத்துட்டு வரலையடி நெடுவலி. அன்னைக்கு மாதிரி நீனு ஓட்டி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? சீச்சி இல்லடி, சாமான்லாம் எடுத்து வைக்கிட்டேன், அதான் போய் எடுத்துட்டு வருவேன். இரு நீ போய் சாமானை பார்த்துக்கிட்டு நானே போய் எடுத்துட்டு வரேன். அப்புறம் ஆளுக்கு ஓட்டி பார்க்குறேன்னு எங்கிட்டாவது போய் கவுந்து கிடக்காதியே. சரி, போய் எடுத்துட்டு வா, நான் ஜாமான் எடுத்துட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம், எனி ஹெல்ப்? ஆமாப்பா, கொஞ்சம் பொருள் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு தெரியல, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே மேம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். உளுந்து ஒரு 20 கிலோப்பா. 20 கிலோனா 5 கிலோ பையே இருக்கு, அதுல நீங்க 5 கிலோவா எடுத்துக்கிறீங்களா மேம்? அதுலதான்ப்பா. ஆஃபர் தானே? ஏன் மேம், ஆஃபர் தான். 20 கிலோ வாங்கினா 1 கிலோ ஃப்ரீயா தருவீல்ல? ஏன் மேம், ஷூர்.
சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. துவரம் பருப்பு 50 கிலோ, பாசி பருப்பு 40 கிலோ. என்னடி சொல்ற? துவரம் பருப்பு 50 கிலோவா? ஆமாக்கா, அதுலயும் ஆஃபர் இருக்கு. இப்பதான் பார்த்தேன், பாசி பருப்புலயும் ஆஃபர் இருக்கு. எல்லாமே ஆஃபரா தான் பார்த்து வைக்கிறேன், நீங்க தள்ளு. நெடுவாளி, என்ன இல்லடி 50 கிலோலாம் வாங்கினா ஒரு 5 கிலோ 6 கிலோ வாங்கினா போதும், அதுக்கப்புறம் பாத்துக்குருவான். அதான் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்றேன்ல பக்கி. ஆஃபர்ல அள்ளிக்கிட்டு போனோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு கிலோ நம்மளுக்கு லாபம். லாபம் பெருசா நட்டம் பெருசா? நட்டமும் வேணா லாபமும் வேணாம், குடுக்குற விலைக்கு மட்டும் வாங்கிட்டு போனா போதும். அப்ப நீ லாபம் பார்க்க மாட்ட. உன்னையெல்லாம் நம்பி தொழில் பண்ண முடியாது. நீ கடையை விட்டு கிளம்பு. நெடுவாளி, அப்புறம் ஒத்த ரூபாயும் எப்படி சேர்க்கணும்னு தெரியாம எப்படி செலவழிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்க? கிறுக்கு கிறுக்கு. கடைக்கு இதெல்லாம் தேவையில்லையா? நம்ம கடைக்கு ஒரு நாளைக்கு எப்படி 100 பேர் வந்தா என்னன்னு சமாளிப்ப? ஒரு நாளைக்கு 100 பேருனா ஒரு வாரத்துக்கு எத்தனை கிலோ பருப்பு வேணும்? ஒரு நாளைக்கு 100 பேருனா ஒரு வாரத்துக்கு எத்தனை கிலோ வேணும்? பாத்தியா 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 திணற பாத்தியா? இதுக்குத்தான் சொல்றேன், காலையில இட்லி சாம்பாருக்கு பருப்பு வேணும், மத்தியானம் சாம்பாருக்கு பருப்பு வேணும். இதுக்கெல்லாம் எங்கே போறதுன்னு நினைச்ச? ஒரு சிலர் பருப்பு கூட்டுன்னு கேட்பாங்க, பருப்பு உசுலின்னு கேட்பாங்க, அப்புறம் பருப்பு வடைன்னு கேட்பாங்க. இதுக்கெல்லாம் பருப்பு வேணாமா? வேணாமா? வேணும் வேணும். அப்ப நீ கம்முனு கடை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்லுங்க மேம். நான் சொல்றதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணிக்கிறீங்க. அதை பூரா அந்த ட்ராலியில ஏத்த முடியுமான்னு தெரியல, எக்ஸ்ட்ரா ஒரு ட்ராலி கூட எடுத்துக்கோங்க. சரியா? நோட் பண்ணிக்கிறீங்களா? ஏன் மேம் சொல்லுங்க, நான் எந்த செஷன்ல இருக்குன்னு பார்த்து எடுத்து தரேன். ஓகே. உளுந்து 20 கிலோ, துவரம் பருப்பு 50 கிலோ, பாசி பருப்பு 40 கிலோ, முந்திரி பருப்பு 3 கிலோ, ஏலக்காய் 8 கிலோ. ஏ லூசு நெடுவாளி, பருப்பு கூட சரி பரவாயில்ல ஏத்துக்கறலாம். ஏலக்காய் 8 கிலோ, முந்திரி பருப்பு 3 கிலோன்ற அதுப்புறம் வச்சு என்னடி செய்ய போற? பொங்கல் வைக்க மாட்டியா? வைக்க மாட்டியா? பாயசம் கிண்ட மாட்டியா? கிண்ட மாட்டியா? கிண்டுவான், அதுக்குன்னு இம்பிட்டா? அதெல்லாம் கிராம் கணக்குல தாண்டி வாங்கினேன். ஆமா, அவன் தங்கத்துக்கு ஆஃபர் போட்டாலே கிராம் கணக்கில் வாங்காம கிலோ கணக்கில் வாங்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் ஆல் இது முந்திரி பருப்பு ஏலக்காயும், இதுக்கு ஒரு 3 கிலோ 8 கிலோ வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? அடி அதெல்லாம் அப்படி தேவைப்படாதடி. இப்ப கடைக்கு வர்ற கஸ்டமருக்கு டெய்லியும் இட்லியையும் பூரியையும் போட்டுட்டு பொங்கல் கேட்டா என்ன பண்ணுவ? போடுவேன். அப்புறம் கஸ்டமரை கவர் பண்ணணும்னா இந்த மாதிரி முந்திரி பருப்பு 3 கிலோ வாங்கி நல்லா அப்படியே மணக்க நெய்யில் வறுத்து போட்டு கிண்டி அழகா எடுத்து வச்சு இலையில கொடுத்தா தானே கஸ்டமரும் கவர் ஆகி ஆஹா இந்த கடையில் உள்ள பொங்கல் தேனாமிரதமா இருக்குன்னு அடிக்கடி வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரிதான் மத்தியான சாப்பாட்டுக்கு பாயாசமும். நல்லா சாப்பாடை தின்னுட்டு கடைசியில் நக்கி திங்கிறதுக்கு பாயாசம் இல்லைன்னா மனுஷன் விளங்குவானா? அதுக்கு மணக்க இருக்கிறது எது? ஏலக்காய். அதுலேயும் முந்திரி பருப்பு போடணும், இதுலேயும் முந்திரி பருப்பு போடணும். ஏலக்காய் அதுக்கு மட்டும் போட்டால் போதும். அப்போ ஏலக்காய் 8 கிலோ, முந்திரி பருப்பு 3 கிலோவை கேன்சல் பண்ணிட்டு ஏலக்காய் 3 கிலோவும் முந்திரி பருப்பு 8 கிலோவும் மாற்றிடுவோமா? வாவ், சூப்பர் ஐடியா மேம். பாத்தியா, சேல்ஸ் வேலையை சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சிஸ்டர், நீங்கள் முந்திரி பருப்பை 3 கிலோவை கேன்சல் பண்ணிட்டு 8 கிலோவாகவும், ஏலக்காய் 8 கிலோ சொன்னதை கேன்சல் பண்ணிட்டு 3 கிலோவாகவும் மாற்றுங்க. நான் தெரியாமல் மாற்றி சொல்லிட்டேன். நெடுவாளி, நீ கம்மனு கடை, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா பெரிய ஹோட்டலுக்கு ஏதோ வாங்க போறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி 1 கிலோ 2 கிலோ பாக்கெட் எல்லாம் பத்தாது. நான் குடோன்ல சொல்லிவிட்டு மூட்டை கணக்குல எடுத்துட்டு வந்து வைக்க சொல்றேன். உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நீங்க லிஸ்ட் போட்டு கொடுங்க. ஓஹோ, கடையிலேயே இல்லையோ? அப்படி போடு, கடல்லையே இல்லைங்கிறது மாதிரி கடையிலேயே இல்லை. சரிப்பா, நீங்கள் போய் குடோனில் இருக்கிறத எடுத்துட்டு வாங்க. நான் எங்கள் அக்கா அதுக்குள்ளே லிஸ்ட் போட்டு வைக்கிறோம். சரிங்க மேம். அடி என்னடி அந்த பிள்ளை ஏதோ பெரிய ஹோட்டலுக்குன்னு சொல்லிட்டு போகுது. நம்ம ஹோட்டல் பெரிய ஹோட்டல்னு அந்த பிள்ளை நம்புது, நீ நம்ப மாட்டியா? என்னடி சம்மந்தம் இல்லாம என்னென்னமோ பேசுற? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். முதல்ல வா, லிஸ்ட் எழுதுவோம், அதுக்கப்புறம் என்னங்கிறத பார்த்துக்குருவோம். அடுத்து என்னடி லிஸ்ட் எழுத போற? பருப்பு லிஸ்டே பாதியில் நிற்கிது. அடுத்து மாவு மடியெல்லாம் வேணாமா? அதை எழுதணும்ல. மாவா? அட ஆமாக்கா, உனக்கு என்ன ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. இதுக்கு நானே எம்புட்டோ தேவலை போல. என் மாமியார்கிட்ட அதிபட்டு மிதிப்பட்டு நானே ஒரு லெவலுக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். நீ குடும்பக்காரிங்கிற ஒரு அளவுக்கு லாய்க்கு இல்லையே. சரி, என் பின்னாடியே கம்மு, நான் மற்றதை பார்த்துக்கிறேன். ஐயோ, இது டேலியே ஆக மாட்டேங்குது. எவ்வளோ நேரமா நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். எரிச்சலா வருது. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. என்னாச்சுடி, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்னாச்சு, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கேன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க வாங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என்னாச்சுமா, என்ன ப்ராப்ளம்? இந்த ஒரு இது மட்டும் டேலி ஆக மாட்டேங்குது. டென்ஷனா இருக்கு. மேனேஜர் வேற கால் பண்ணிட்டே இருந்தாரு. ஆஃபீஸ் ஒர்க்கா? ஆமா, வேற என்ன? அதுதான் இப்போ உடனே நான் அனுப்பணும். இந்த ரிப்போர்ட் அனுப்பலைன்னா வேற ஏதாவது பிரச்சனை வரும். வேற யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்க வேண்டியதானே? அம்சா கிட்ட தான் கேட்கலான்னு பார்த்தேன். அவளும் உங்க மாமியார் வீட்டில் இருக்காளா, என்னால் கால் பண்ணவும் முடியல. ஆஃபீஸில் இருந்தால் கூட பேசிடுவேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ, சரி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ட்ரை பண்ண, கண்டிப்பாக முடியும்.
நானும் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமா போராடிட்டு இருக்கேன். எரிச்சலா வருது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், கூலாக ஹேண்டில் பண்ண. கண்டிப்பாக முடியும். டென்ஷன் ஆனேன்னா முடியாது. கொஞ்சம் பொறுமையாக பாரு. அப்பா, இந்த ஒரு சின்ன டூல் யூஸ் பண்ணாம எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க. என்னாச்சு? ஓகேவா? அவ்வளோதான். இந்த முடிய போகுது. முடிஞ்சதா? ஷப்பா, சப்மிட் பண்ணி அனுப்பிட்டேன். வேலை முடிஞ்சதுல? முதல்ல அந்த லேப்டாப் இங்கே கொடு. இருக்கட்டும், எனக்கு வேலை இருக்கு. இப்போ உள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல, ம் அப்புறம் என்ன? குடிங்க. எவ்வளோ டென்ஷன் என் செல்லத்துக்கு. இதை அந்த ரேக்குக்கு கீழே தான் வைக்கிறேன். அப்புறமே காணோன்னு தேடிட்டு இருக்காத. ஆ ஓகே. சொப்பா, ஒர்க் சின்சியர்ல முகத்தை பார்த்து பேசக்கூட உனக்கு டைம் இல்லைல்ல? சாரிங்க, பயங்கர டென்ஷன். ஒரு சின்ன டூல்ஸை கண்டுபிடிக்காம இவ்வளோ நேரம் டைம் ஆயிடுச்சு. சரி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ணல. ஒரு பிரெக்னென்ட்டான பொண்ணு இவ்வளோ டென்ஷனை தலையில ஏற்றிக்கிட்டா உடம்பு என்னத்துக்காகும், குழந்தை என்னத்துக்காகுறது? திரும்ப அப்படியே லைட்டாக ஹெட்டை மசாஜ் பண்ணி விட்றேன். ஐயோ இல்லைங்க, பரவாயில்ல, வேண்டாம். இருக்கட்டும், பரவாயில்ல. அதை விட எனக்கு என்ன வேலை இருக்கு? நீ திரும்ப லைட்டாக தலையை மசாஜ் பண்ணி விட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இல்லைங்க, பரவாயில்ல. உன்னை திரும்புன்னு சொன்னேன். திரும்ப. ம் அப்பா, நல்லா ரிலாக்ஸ்டா இருக்குங்க. ரிலாக்ஸ்டாக இருக்கா? இதுக்கு தான் மசாஜ் பண்ணணுன்றது. அப்பா, அடியே முதுகு நல்லா முதுகுல மசாஜ் பண்ணுங்க. அப்பா, உட்காந்து முதுகு வலிக்குது. இப்பதான் வேணான்னு யாரோ சொன்னாங்க. இல்ல, வேணாம் பாவம் தான் சொன்னேன். சரி, மசாஜ் பண்றதுன்னு ஆகி போயிடுச்சு. அதை நல்லா பண்ணிட்டு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல. அப்பா, அப்படிதான். இப்போ ஓகேவா? அப்படியே சென்ட்ல நல்லா அமுக்குங்க. ஆமா. இப்போ ஓகேவா? ஆமாடி, இப்பதாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்படியே குனிஞ்சுக்கிறேன். கழுத்தை மட்டும் அமுக்கி விட்டுருங்க, கழுத்தெல்லாம் வலிக்குது. சரி குனிஞ்சுக்கோ. அப்படிதான். நல்லா அப்படி விரலால மட்டும் அப்படி அழுத்தி எடுங்க பாப்போம். அது சரி. அப்படிதான். சூப்பர். இப்போ மேடம், இப்போ ஓகேவா இருக்கா? கொஞ்சம் பரவாயில்ல. அப்படியே. அப்பா, சூப்பரா இருக்குங்க. இப்பதான் நல்ல ரிலாக்ஸ்டா இருக்கு. சரி, காலை கொடு. ஐயோ, காலெல்லாம் வேணாங்க, பரவாயில்ல. இதுவே நல்லா ரிலீஃபா தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலை கொடு. ஐயோ, காலெல்லாம் எதுக்குங்க? டெய்லி வாக்கிங் போகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. வாக்கிங்கும் போகிறதில்ல. வீட்லேயே உட்காந்து இப்படி லேப்டாப் முன்னாடி தட்டிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அதனால தான் காலை கொடு. காலில் மசாஜ் பண்ணால் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். என்னங்க? சொல்லுங்க. லவ் யூ. பாரு. இன்னைக்கு என்ன மேடம் கேட்காமலே சொல்றீங்க? தோணுச்சு. ஆஹா. சரி, அந்த கலையும் கொடு. அப்போ இன்னொரு லவ் யூ. பாரா, மேடம் பாயில இருந்து லவ் யூங்கிற வார்த்தை வர்றதுக்கு டெய்லி இனிமே கால் அமைக்கி விடணும் போல் இருக்கே. அப்புறம் பின்ன எங்ககிட்ட இருந்தெல்லாம் சும்மா இதெல்லாம் கிடைச்சிருமா? இந்த மாதிரி ஏதாவது லஞ்சம் கொடுத்தாதான் கிடைக்கும். லஞ்சம் தானே, கொடுத்துருவோம். என்ன மாடனே, இவளுக்கு 2 பேரும் உள்ள போய் 1 மணி நேரத்துக்கு மேலாச்சு. ஆனா இன்னும் சாமான் வாங்கிட்டு வந்த வர தெரியலையே. அந்தாதான் நம்ம கிட்ட பணம் கேட்க வந்திருப்பாளுங்களேக்கா. பணம் நம்ம கிட்டல இருக்கு. ஆமால, பரிசு நம்ம கிட்டே இருக்கு. அவளுக்கு எங்க போய் என்ன செய்வாளையே? இம்புட்டு நேரமா தான் சாமான் வாங்குறாளுங்க. ஒருவேளை பார்த்து வாங்குறாங்களோ என்னவோக்கா. விலை அதிகமா போயிடக்கூடாதுல்ல, அதனால 2 பேரும் கவனமா இருக்காங்க போல் இருக்கு. ஆமா, நெடுவாளி என்னதான் கண்ணா பின்னு பேசினாலும் காசு விஷயத்துல கொஞ்சம் கரெக்டா தான் இருப்பா. சுகர் திங்கிறதுல தான் ஆகி சொதப்பேன். காசு விஷயத்துல சரியாத்தான் இருக்கான். வரலாம். கொஞ்சம் அங்கிட்டு போய் ஓரமா உட்காருங்க. ஏனே, உங்க கடைக்கிட்ட சாமான் வாங்க வந்திருக்கேன். உள்ள பிள்ளைய வாங்கிட்டு இருக்காங்களே, வெளியே உட்காந்துருக்கேன். அம்மா, நீங்க என்ன மிஞ்சி போனா ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்க வந்திருப்பீங்களா? எங்களுக்கு ஒரு பெரிய கஸ்டமர் மாட்டிருக்குமா. பெரிய இடத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா. வண்டியில வந்து இறங்கிட்டு இருக்குல்ல ஜாமா. கடைக்கு தானே ஜாமான் வந்திருக்கு. எங்களை மாதிரி ஆளுங்க வாங்குறதுக்கு தானே கொண்டுட்டு வரீங்க. அம்மா, உங்களை மாதிரி 10-20 பேர் வாங்குறதுக்கு ஜாமான் வந்து இறங்கல. இந்த 1 லாரி சாமானையும் ஒத்த பொம்பளை வாங்குறதுக்காக வந்திருக்கா. அதுக்காக இறக்கிக்கிட்டு இருக்கம்மா. தள்ளுங்க. நீங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு வாங்க. 1 லாரி வண்டியவா ஒத்த பொம்பளை வாங்க போறாளா? யாரு சார் அவங்க? இம்புடி சாமான வாங்கி என்ன செய்ய போறாங்க? பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓனர்னு நினைக்கிறேம்மா. இல்லைன்னா 1 லாரி சாமானை இறக்குவாங்களா? ஏலக்காவே 7-8 கிலோ போட்டிருக்காங்கன்னா பாருங்களேன். ஏலக்காவே 7-8 கிலோவா? அட ஆமாமாங்கிறேன்ல. சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற ஜாமான் பத்தாம குடோன்ல இருந்து வண்டி இறக்கி இருக்கான். இது பூரா அந்த அம்மா ஹோட்டலுக்கு தான் போகுது. அக்கா, ஏதோ பெரிய கிராக்கி வந்து மாட்டிருக்கு போலக்கா. அதான் இந்த ஆளு நம்மள மதிக்காம பேசுறாரு. ஏட்டி மாடனே, நம்மளும் தானே ஹோட்டல் வச்சிருக்கோம். ஹோட்டலுக்கு ஜாமான் வாங்க தானே நம்மளும் வந்திருக்கோம். அப்ப நம்மளையும் அவர் மதிக்கத்தானே வேணும்.
ஐயோ அக்கா, நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறது புது ஹோட்டல், அதுலேயும் சின்ன ஹோட்டல். நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 10 பேர் வந்து சாப்பிட்றதே பெரிய விஷயம். ஆரம்பத்தில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 20 பேர் 30 பேர் வேணால் கூட வரலாம். அதுக்கு நம்ம மிஞ்சி மிஞ்சி போனால் 4 கிலோ 5 கிலோ வாங்குவோம். ஆனால் ஒரு லாரி மூட்டை வந்து இறங்கியிருக்குன்னா பெரும் பார்ட்டியாக இருக்கும்க்கா. அப்போ கவனிக்க தானே செய்வாங்க. அது சரி. நம்மளும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி மூட்டை மூட்டையாக இறக்கும்ல. அப்போ இந்த கடைக்காரி இதே மாதிரி நம்மளுக்கும் பேசுகிறாரான்னு பார்ப்போம். இந்த மாதிரி வண்டியாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இன்னும் எத்தனை கடை ஓப்பன் பண்ணணுமோ? சரி பார்ப்போம். உங்கள் ஆசையை ஏன் கிடப்பானே? என்னைக்கோ ஒரு நாள் நமக்கும் நடக்கும்ல. எதையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் எனக்கா. ஆமாம் சரி வா, நம்ம ஓரமாக போய் நிற்போம். பாத்தியா வனசக்கா, அண்ணாச்சி கடைக்கு போவான்னு அன்னைக்கு அத்துக்கு நடிச்சே. இப்போ எல்லா சாமானும் ஒரே கடையில் வாங்குறது மாதிரி உட்கார்ந்த இடத்துல எப்படி பிளான் பண்ணேன் பத்தியா? அதுக்கு தான் என்னோட மென்டல் பிரெயின் வேணுங்கிறது. மென்டல் பிரெயின் வேணுங்கிறதா? அதுக்கு தான் இந்த மாதிரி மெச்சூர்டு பிரெயின் வேணும்னு சொன்னேங்க்கா. நீ ஒன்று சரி வா, எதையும் தப்பா சொல்ல விட மாட்டேன். இல்லடி, மெண்டல்னா லூசு தானே, அதையும் கேட்டேன். அதான் தப்பா சொல்லிட்டேன்ல. சரி விடு, வா அடுத்து பில்ல போடுவான். பில்லு எழுதுறதுக்கு பேப்பர் பத்தலையா? அதான் அந்த புள்ள ஒரு நோட் எடுத்துட்டு போயிருக்கு. ஆமாம் இப்போ பில்லு எழுத பேப்பர் பத்தலையா? ஏன் பேப்பர் பத்தலையா தெரியலையே. நீ தான் ஒரு கடையில் உள்ள சாமான அப்புறம் மொத்தமாக வலிச்சிட்டியே. இது பத்தாதுன்னு குடோன்ல வேற போய் அள்ளிட்டு வர சொல்லியிருக்க. அப்போ எப்படி 10? இன்னமும்மா பேப்பரில் எழுதி கணக்கு பார்க்குறாங்க. கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க, அதில் கணக்கு பார்க்கலையோ? விலை அதிகமாக போகவும் கம்ப்யூட்டரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு என்னமோ. ஆகும் நீ இருக்க வாரு, உனக்கு இல்லைனாலும் பேச தெரியாது. சரி வா, கம்ப்யூட்டர் கன்ஃபியூஸ் ஆகுதாம்ல. அம்பிடிச்சாமா நான் இறக்கிவிட்டேன். சரி வா, அப்படி என்னதான் இறக்கிருக்கோம்னு பார்த்துருவோமே. எல்லாம் ஆஃபரில் வாங்கியிருக்கக்கா. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு இந்த மாதிரி விலையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. பின்னாடி நம்மளுக்கு எல்லா காசும் மிச்சம் தானே. எப்படியும் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு இதை வச்சு தேத்தி பெறலாம். என்னமோ சொல்ற, போய் தொலை. எம்பிட்டு வந்திருக்குன்னு பார்ப்போம். சரி வாக்கா, எல்லாத்துக்கும் எதையாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. இதுக்கு தான் என்னை மாதிரி லூஸ் புல்லான பிரெயின் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்றது. லூசு பிள்ளையா? லூசு பிள்ளை நான் சொன்னேன், யூஸ்ஃபுல்னு சொன்னேன்க்கா. ஐயோ, உன்கிட்ட ஒரு இங்கிலீஷையும் பேச தொலைய முடியாது. சரி வந்து தொலை. இங்கிலீஷும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு கட்டி மேய்க்க முன்ன வாங்க. மேடம் மேடம், வேற ஏதாவது பாக்குறீங்களா மேடம்? அதான் மொத்த கடையும் காலி பண்ணிட்டா இனி பாக்குறதுக்கு என்ன இருக்க போகுது? இல்ல எடுத்துடலாங்களா மேடம்? போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எங்க அக்கா வர சொல்றேன் காசு கட்டுறதுக்கு. ஓகே மேடம், வாங்க பில் கவுண்டருக்கு வாங்க மேடம். வாரம் போங்க. அக்கா, ஒரு நல்ல விஷயத்துக்கு போகையில இப்படிலாம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நல்லா சந்தோஷம் இதே மாதிரி சிரிச்ச மேனிக்கு வாக்கா. பில்லு போட போறோம்ல. சரி. அப்படியே அன்னைக்கிளிக்காக்கு ஒரு போனை போட்டு பில் கவுண்டருக்கு வர சொல்லு. நேரம் ஆயிடுச்சு. அவர் பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு போகணும். மத்தியான சாப்பாடு வெளியில வாங்கி தரோம்னு சொல்லியிருக்கீல்ல, சாப்பிட்டுக்கிட்டே போவோம். சரி நீ போ, நான் சொல்றேன். ஹலோ அன்னைக்கிளிக்கா, எங்கக்கா இருக்க? வெளியே தான் நிக்கிறேன் சார். எல்லா சாமானும் வாங்கியாச்சுக்கா. பில்லு போடுற இடத்துக்கு வந்துரு. சரி வனசா, இந்த வாரம். சரிக்கா. மேடம் இருங்க மேடம், சேர் போடுறேன், உட்காருங்க. பாத்தி இல்ல மரியாதைய, சேர் போடுறாங்களாம். இருக்கட்டும். நீ ஒண்ணு மினிட் மேடம். இருக்கட்டுங்க, பரவாயில்ல. நான் இதனால என்ன இருக்கு, சும்மா நிக்கிறேன். இட்ஸ் ஓகே மேடம், நான் சேர் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் தள்ளுங்க. போங்க. சேர் போட்டிருக்கேன், உட்காருங்க மேடம். இந்த உட்கார்றேன். மனசாக்கா என்ன பாக்குற, உட்காரு. அந்த ஆளு நம்ம வெளியில நின்னதுக்கு அந்த துரத்துனா, இங்க நடனா நெடுவலிக்காவுக்கும் மனசாவுக்கும் இவ்வளவு வரவேற்பா இருக்கு. மேடம் என்ன சாப்பிடுறீங்க மேடம்? கூல் ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? இல்லப்பா, எதுக்கு, பரவாயில்ல இருக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏன் மேடம், உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்க சொல்லி ஓனர் சொல்லியிருக்காரு. நீங்க ஏதாவது சாப்பிடுங்க. என்னப்பா உங்க அன்பு தொல்லை தாங்க முடியல. நாங்க என்ன சும்மா கஸ்டமர் தானே. இருக்கட்டும் மேம், நீங்க எங்களோட ஸ்பெஷல் கஸ்டமர். சார் உங்களை கவனிக்க சொல்லியிருக்காரு. சொல்லுங்க மேம், டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் என்ன வேணும்? கொடுக்கணும்னு முடிவாகி போயிடுச்சு. நல்ல ஒரு பாதாம் பாலா கொடுத்து விடுங்க. ஆமா, எனக்கு பாதாம் பால்னா நல்லா பிடிக்கும். ஓகே மேம், இதை எடுத்துட்டு வரேன். முதல்ல பில்லு போட்டுருங்களேன். பில்லெல்லாம் ரெடியா இருக்கு மேம், ஒரு நிமிஷம் பாதாம் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, ரொம்ப பிரியப்படுறிய. எடுத்துட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடி மாடனே, நம்மள அந்த ஆளு அந்த துரத்துனாரு, இவளுக்கு 2 பேருக்கும் இந்த ஓசரிப்பா இருக்கு. அதான் அன்னைக்கிளிக்கா எனக்கும் புரியல. சரிவா, அவளுகிட்ட தானே கேட்போம். நெடுவலி வனசா, என்ன டீ ஒரே அந்த கடையில ஒரே கவனிப்பா இருக்கு. தெரியலக்கா, இந்த கடையில கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கு. நல்லா உபசரிக்கிறாங்க பத்தியா. டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, அப்படி இப்படின்னு நல்லா விசாரிக்கிறாங்க பாரு. அங்க செத்தோட வெளியில நின்றதுக்கு ஓனர் அங்கிட்டு போய் நில்லுங்க இங்கிட்டு போய் நில்லுங்கன்னு சொன்னாரு. இப்போ உங்களுக்கு மட்டும் அது குடிங்க இது குடிங்கிறாங்க. என்ன விவரம்? இல்லக்கா, இவ வாங்கின சாமானுக்கு தான் இப்படி ஓசரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சாமான் எல்லா மனுஷனும் தான் வாங்குறாங்க, எல்லாருக்குமா இப்படி வரவேற்கிறாங்க?
அது அதுக்குன்னு ஒரு முக ராசி இருக்குக்கா, எல்லாருக்கும் கிடைச்சிருமா? என் கூட வர்றதுனால உங்களுக்கு 2 கொடுக்க சொல்றேன், வாங்கி என் புண்ணியத்துல குடிங்க. ஆமா, இவ பெரிய இவ புண்ணியத்துல குடிக்கணுமாம்ல. வேணாட்டா விடுங்க, பாதாம் பால் சொல்லியிருக்கேன், வேணுமா வேணாமா? சரி சரி சொல்லி விடு. ஏதோ உன் மகராசிக்கு எங்களுக்கு 2 கிடைச்சா நல்லது தானே. சூடா இருக்கு மாட்டி, சூடான பாதாம் பால் கிடைக்குமா? குடுக்கறத குடிக்கா, வந்து நிக்கிறது ஓசியில, இதுல சூடான பாதாம் பால் வேற கேக்குதா உனக்கு? இல்லடி கேட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், கூட 2 பாதாம் பால் எடுத்துட்டு வாங்க, இந்த எங்க அக்காவுக்கும் மாடனுக்கும். ஓகே ஓகே மேம். அடேங்கப்பா, நல்ல வரவேற்பு தாண்டி நெடுவாளி. அப்ப சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது சும்மா ஓசி இல்ல, உன்னை போல ஆளுக்கெல்லாம் நல்லா தாண்டி இருக்கு. இவன் அடுத்து என்ன ஆப்போசிட்கான்னு தெரியாம இந்த அன்னைக்கு வேற ஓவரா புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கு. மேம் பாதாம் பால் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சிஸ்டர். இட்ஸ் ஓகே மேம். பாதாம் பால்? சரிம்மா சரிம்மா தங்கச்சி, சூடா இருந்தா தேவையில்லைன்னு பார்த்தேன். சில்லுன்னு இருக்கோ? இது ஃப்ரிட்ஜில் வச்சது மேம், சில்லுன்னு தான் இருக்கும். அடுப்புல வச்சாதான் சூடா இருக்கேன், ஃப்ரிட்ஜில் வச்சா சில்லுன்னு தானே இருக்கேன். இது கூட எனக்கு தெரியாது. எடுத்துக்கோங்க மேம். சரிம்மா சரிம்மா, எங்க நெடுவாளிக்கு மனசாக்கம் கொடு. மேம் பாதாம் மில்க் கொடுங்க கொடுங்க சிஸ்டர், எங்க அக்கா கொஞ்சம் அப்படிதான், ஒரே ஃபன்னி டைப்பு, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நான் இதை குடிச்சுக்கிறேன், நீங்க போய் பில் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேம். மேம் பாதாம் பால்? அவ செத்த இடத்துல வயிற்றுல புளிய கரைக்க போறான், நீ பாதாம் பாலை கொடுக்குறியாக்கு? குடு குடு. சாப்பிட்டுட்டு இருங்க மேம், நான் போய் பில் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க. மேம் பில் ரெடி ஆயிடுச்சு மேம். பில்ல வாங்கிக்க. சிஸ்டர் என்னங்க மேம், பில் கவுண்டர்ல பில்ல பே பண்ணிடுங்க. வெளியில ஓனர் சரக்கெல்லாம் ஏத்திட்டு இருக்காரு, அதை நீங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னா கொண்டு போய் டைரக்டா அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க. சரிப்பா, பில்லு கொடுங்க. என்ன A4 சீட் எவ்வளவு நீளமா கொடுக்குறீங்க? இந்த பண்டல் ஃபுல்லா நீங்க வாங்கின திங்ஸுக்கான ரேட்டும் போட்டு கரெக்டா டோட்டல் போட்டிருக்கேன் மேம். சிஸ்டத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால சிஸ்டத்துல போட முடியல. மத்தபடி ஹேண்டியா ஒரு 4 பேர் உட்காந்து கரெக்டா டோட்டல் போட்டு எழுதியிருக்கோம் மேம். நீங்க பில்லை செக் பண்ணிக்கோங்க. என்னது இது ஃபுல்லா பில்லா? ஆமா மேம், மொத்தம் 4,79,500 ரூபாய் வந்திருக்கு. 4,79,000மா? அக்கா, பாதாம் பால், சேரு, இந்த கவனிப்பெல்லாம் இவளுக்கு இல்லக்கா. இவ வாங்கின சரக்குக்கு வெளியில நின்றுச்சு பாரு 1 லாரி சரக்கு, அது பூரா நமக்குக்கா, நம்ம ஹோட்டலுக்கு. திருவள்ளி அக்கா, 4,79,500 வாய பழக்காத, அதுல நமக்கு லாபம் நிறைய இருக்குக்கா. ஆமாக்கா, ஒவ்வொரு கிலோவுக்கும் 1/4 கிலோ மேனிக்கு லாபம் வச்சு நிறைய ஆஃபர்ல அள்ளி போட்டிருக்கேன். நல்லா போட்ட, என் தலையில குண்ட. மேம் பில் பே பண்ணிடுறீங்களா? உடனே பதறாதீங்க அன்னைக்கிலிக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. அட்ரஸ் சொல்லிட்டீங்கன்னா லாரிய ஹோட்டல் வாசலையே இறக்க சொல்லிடலாம் மேம். அதுக்கு நம்ம கிட்ட ஆள் இருக்காங்க, இறக்கி வைக்கிறதுக்கும் ஆள் வந்துருவாங்க. மேடம் அக்கௌண்ட்ல அமௌண்ட் கம்மியா இருக்கு, நாங்க பக்கத்துல இருக்கிற ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு வந்துடுறோம். இல்ல மேம், அது வந்து நீங்க பயப்படுறது புரியுது. இவ்வளோ சரக்கு குடோன்ல இருந்து இறக்கிட்டு நாங்க என்ன விட்டுட்டு போறோம்? அதெல்லாம் கண்டிப்பா வந்துருமா மேம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த சரக்கெல்லாம் வாங்கி வச்சா பாத்தீங்களா அந்த நெட்ட பொண்ணு, அந்த பொண்ணு இங்கேயே இருக்க வச்சுட்டு போறோம். நீங்க அவளை பத்திரமா பாத்துக்கோங்க, நாங்க போயிட்டு பணத்தை எடுத்துட்டு வந்துடுறோம். அதான் எங்க மாடன்னு சொல்றல்ல, நாங்கெல்லாம் கிராமத்துக்காரவங்க சிஸ்டர், சொன்ன வார்த்தையை கண் மாதிரி காப்பாத்துவோம். நீங்க தைரியமா இருங்க, நான் அங்கனக்குள்ள தானே இருக்க போறேன். ஐயோ, ஏன் அக்கௌண்ட்லயும் கொஞ்சம் காசு இருக்கு, அப்ப நானும் வரேன். அதான் அவளே சொல்லிட்டா பாத்தீங்களா, கிராமத்துக்காரவங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துவோம். அவளை பிடிச்சி வச்சுக்கோங்க, நாங்க போயிட்டு எடுத்துட்டு ஓடியாந்துடுறோம். ஓகே ஓகே மேம். அன்னைக்கிலிக்கா ஓடியாங்க, எஸ்கேப் ஆயிடுவோம். இதுக்கு மேல விட்டோம் அத்தனை சரக்கையும் நம்ம தலையில கட்டிட்டு இவன் நம்மளை கடற்கரையாக்கி விட்டுருவா. இந்த கடைக்காரை நம்மளை பிடிச்சி மாவாட்டெல்லாம் விட மாட்டான், மொத்த கடையிலையும் நம்மளை வேலை பார்க்க விட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்க முடியாது, சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்காரங்களா தான் சுத்திட்டு இருக்கணும். எப்படி ஐடியா, வரீங்களா இல்ல எப்படி? மாடனு ஓடியாங்க, ஓடிடுவோம்.